4 வருஷமா நாங்க போராடி பாறை நாங்கள் விவசாயம் விட்டுக்கிட்டு இருந்தவங்க எங்களை இந்த பாறையை நோண்டி விவசாயம் விட முடியாமல் பண்ணிட்டாங்க. கொல்லைக்கு பக்கத்துல எல்லாம் காணு பறித்து நேற்று கூட ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க. இதை நாங்கள் நேராக போய் அமைச்சர்கிட்ட சொல்லணும்னு ராத்திரி எல்லாரும் மெனக்கட்டு கிளம்புனோம். அதை போகக்கூடாதுன்னு சொல்லி போலீஸே வந்து தடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டு அமைச்சர் வந்து நேராக எங்களை பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு தீர்வை கண்டுட்டா ரொம்ப சந்தோஷம். என் பேர் பாப்பாத்தி. நாங்கள் குளவாய்ப்பட்டி சாந்திகுமாரி. எங்களுக்கு வந்து எந்த இது இல்லை, இந்த குவாரியை எந்த சுற்று வட்டாரத்தில் எங்களுக்கு குவாரியை நோண்டக்கூடாது. எங்களுக்கு அது மட்டும்தான் மெயின். எங்களுக்கு இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எதையும் பாதிக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பாதிச்சிச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நம்பி எங்களால் விட முடியலை. வேட்டு வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு மிரட்டல் வேற. இவ்வளவு நடக்குது. எங்கள் ஊருக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் எங்களுக்கு ஐயா அமைச்சர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்குவாரியை மூடணும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஐயா செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. முதலமைச்சர் ஐயாவும் செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா கந்தரோடு தொகுதி குழாய்ப்பட்டி எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா கல்குவாரி வந்து பார்த்தோன்னா 3-4 வருஷமாக மிகப்பெரிய அளவில் அழிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஒரு இளைஞர் சக்தியாலையாலையும் மக்கள் சக்தியாலும் எதையும் பண்ணிடலாங்கிறதுக்கான தீர்வும் வெற்றி இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா நாங்கள் கல்குவாரியில் இறங்கி போராட்டம் பண்ணோம். அரசு அதிகாரிகள் இருந்து எதுவுமே பண்ண முடியல. அங்கே போய் மண் எடுப்பாங்க, அங்கே போய் நாங்கள் மறிக்க போவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ யாரை பக்கமா பார்த்துக்க, கவர்மெண்ட்டுக்கு போறியா போங்க. அது வந்து அவங்க சொல்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா எங்கள்கிட்ட சவால் விடுற மாதிரி இல்லை. அரசு அதிகாரிகள்டையும் என்ன வேணா சொல்லு, என்ன பண்ணிடலாம் பார்த்துலாங்கிற மாதிரி சவால் விட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நான் நேற்று எப்படி பார்த்தோன்னா கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு வந்து அவர்கள் வந்து மனு கொடுத்து நாங்கள் மக்கள் தரப்புலேருந்து எல்லாருமே போய் பார்க்குறதா இருந்தோம். பார்க்குறது வந்து போலீஸ் தரப்புலேருந்து யாருமே பார்க்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து பிரபு சார்கிட்ட வந்து மனு கொடுக்க போனது முற்றுகையிறதா, அவருக்கு எதிராக முற்றுகையிற போகிறதா தகவல் அவங்க தெரிய வந்து அவர் இடத்துல இருந்து பாதுகாப்பு கொடுத்துருங்க. அரசுல இருந்து இது காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது பிரபு சாருக்கு தெரிய வந்து நேரடியாக அந்த மக்களை நான் பார்க்கணும், விசிட் பண்ணணும், என்ன இருந்தாலும் மக்களோட பிரச்சனையை நான் பார்க்குறேன் அப்படின்னு நேரடியாக இது வரைக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னா மினிஸ்டர் இருக்காங்க, எம்எல்ஏ இருந்திருக்காங்க, யாருமே எங்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்து வந்ததே கிடையாது. ஆனால் இவங்க வந்திருக்காங்கிறப்ப எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. இதை வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு. இந்த குவாரி வந்து பார்த்தோன்னா மூடுறதா சொல்லியிருக்காங்க ப்ராசஸ். அதுக்கப்புறம் இந்த சாலைகள் மக்களுக்கான பிரச்சனைகள்லாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் சில பிரச்சனைகள்லாம் கேட்டு போய் சரி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.